ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. இப்போ ஒரு அன்பர் வந்து வேதாந்தம் ஏதாவது சொல்லுங்க வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் வீடியோ. நான் வந்து ஈஷாவாசிய உபநிஷத்துலேருந்து தனியாக ஒரு 2-3 ஸ்லோகம் வந்து தனியாக போட்டிருக்கேன் வீடியோவாக. இப்போ இந்த வீடியோவில் வந்து வேதாந்தத்தோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேதாந்தம்னா என்ன, வேதாந்தத்தோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு. வேதாந்தம்னா என்ன, அந்தம்னா முடிவு, வேதத்தோட முடிவான பகுதியில் வர வேதத்துக்கு வேதம் காட்டுற நாலேஜ் ஞானம் அதை அடையிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கருவியாக இருக்கிறது வேதாந்தம். இப்போ வேதாந்தம் அப்படிங்கிறதுல வந்து இப்போ நான் சொல்கிறத வந்து எல்லாரும் நாட் எவ்ரி ஒன் வில் அக்ரி, பட் நான் சொல்கிறது வந்து நம்ம கிரமமாக இப்போ நீங்கள் ராமகிருஷ்ண ஆசிரமம், சங்கராச்சாரிய மடம், நம்ம ரமணர் சொன்னதுலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. கிரேஸ் தான் வந்து அஸ்திவாரம் சார். வேதாந்தம்ங்கிறதுல கிரேஸ் தான் அஸ்திவாரம். அதில் வந்து புத்திக்கு வேலை கிடையாது. ஸ்ரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும். நுச்சுராச்சாரியா கூட சொல்லியிருக்கான். அதுதான் வேதாந்தத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோகமாக எடுத்துட்டு ஸ்ரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும். அதுதான் வேதாந்தத்தோட அப்ஜெக்டிவ். அது வந்து ஒரு ட்ரை ஸ்டடி கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, வேதாந்தத்தில் ஒரு வாக்கியம் எல்லாமே நமக்கு சொல்லலை, பிரம்மம் தனக்கு தானே சொல்லிக்கிறது. நம்ம பேசாமல் இருந்து கேட்டோம் அப்படின்னாக்க அந்த பிரம்மத்தில் நம்ம கரைஞ்சிருவோம். அதுதான் வேதாந்தத்தோட அப்ஜெக்டிவ். இப்போ வேதாந்தம்னு பார்த்தேன் அப்படின்னாக்க முதல்ல உபனிஷத்ஸ் வருது. பிரஸ்னத்ரயம்னு சொல்லுவா. 3 இருக்குது உபனிஷத்ஸ். அதுக்கப்புறம் வந்து உபனிஷத் பாஷ்ய சங்கராச்சாரியார் எழுதினது. அதுக்கப்புறம் பகவத்கீதை பாஷ்ய சங்கராச்சாரியார் எழுதினது. அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம், அது வந்து வியாசர் எழுதினது. மகாபாரதம் எழுதினாரே வியாசர், பாதராயணர் அப்படின்னு சொல்லுவாள், அவர் எழுதினது பிரம்மசூத்திரம். அதுக்கு சங்கராச்சாரியார் எழுதின பாஷ்யம். இது 3 அத்வைத வேதாந்தத்தில் வருது. வேதாந்தம் அப்படிங்கிறதுல விசிஷ்டாத்வைதத்துலேயும் துவைதத்துலேயும் வேதாந்தம் உண்டு. நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் நான் சொல்கிறேன். அத்வைத வேதாந்தத்தில் இந்த 3 தான். பிரஸ்னத்ரயம்னு சொல்லுவாள். உபனிஷத்ஸ் 11 உபனிஷத்ஸ் இருக்குது. மெயின் உபனிஷத்ஸ் 108 வந்து 11 மெயின். 11 உபனிஷத்ஸும் வந்து வேதத்தில் வேதாங்கமாக மந்திரோபனிஷத்ஸ் மாதிரி தான் வரும். முக்கால்வாசி மந்திரங்களாக வேதத்துக்கு அந்த ஒவ்வொரு வேதத்துக்கும் முடிவில் வரும். இப்போ தைத்திரிய உபனிஷத்தில் வந்து தைத்திரிய சம்ஹிதை, அதாவது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய உபனிஷத் வருது. சுக்ல யஜுர்வேதத்தில் இப்போ நான் சொன்ன ஈஷாவாசிய உபனிஷத் வருது. முண்டக்க உபனிஷத் வந்து அதர்வண்ண வேதத்தில் வருது. இந்த மாதிரி வந்து சாண்டோக்கிய உபனிஷத் சாம வேதத்தில் வருது. ஈஷாவாசியம், கேனா உபனிஷத், கத்த உபனிஷத், பிரஸ்ன உபனிஷத், முண்டக்க உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், ஆத்திரேய உபனிஷத், சாண்டோக்கிய உபனிஷத், பிருதாரண்யக உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். இதில் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை வந்து சில பேர் வந்து சங்கரர் கமெண்ட்ரி எழுதலம்பா. இருந்தாலும் அதையும் அவர் கமெண்ட்ரி எழுதியிருக்கார் அப்படிங்கிறது தான் பிரதானம். அதை வச்சுன்னு பார்த்தாக்கா 11 உபனிஷத்து வந்து மெயின். 108 உபனிஷத்து இருக்குது. கலிசந்தர்ஷன உபனிஷத் அது மாதிரிலாம் இருக்குது. அது இது ஒஸ்தி, அது மட்டும்னு கிடையாது. இந்த 11 பிரின்சிபலாக சங்கர பகவத் பாதால் கமெண்ட்ரி எழுதினது. இப்போ இதை தாண்டி வந்து அதுக்கு அடுத்தது பகவத்கீதை எல்லாருக்குமே தெரியும். பகவத்கீதை சங்கராச்சாரியார் கமெண்ட்ரி எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிரம்மசூத்திரம்ங்கிறது என்னன்னாக்கா பிரம்மம், அதுக்கப்புறம் கர்மா, அப்புறம் தேவ மார்க்கம், பித்ரு மார்க்கம், செத்து போனதுக்கு அப்புறம் யார் யார் எப்படி போவாங்கிறதுலாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறது வந்து பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்தில் வந்து ஜீவனோட ஸ்வபாவம் என்ன, ஆத்மாவோட ஸ்வபாவம் என்ன, மாயையோட ஸ்வபாவம் என்ன எல்லாமே இருக்குது. சங்கராச்சாரியார் அழகாக அத்வைத பரமா அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜரும் பாஷ்யம் எழுதியிருக்கார், விசிஷ்டாத்வைத பரமா. இப்போ இது 3 தான் வந்து பிரஸ்னத்ரயம் ஆகிடுதா. இதை தவிர வேதாந்தத்தில், அத்வைத வேதாந்தத்தில் பார்த்தேன் அப்படின்னாக்க பிரகரண கிரந்தங்கள் அப்படின்னு சொல்லுவா. பிரகரண கிரந்தம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், ஆத்மபோதம், விவேக சூடாமணி, அதுக்கப்புறம் வந்து பஞ்சீகரணம் வருது. விவேக சூடாமணி தான் வருதுன்னு நினைக்கிறேன், பஞ்சீகரணம். ஸோ வந்து உபதேச சகஸ்ரீ, சாதன பஞ்சகம், மாயா பஞ்சகம், காஷி பஞ்சகம், இது எல்லாமே பிரகரண கிரந்தம். அதில் வந்து பிரதானம் வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், கண்டிப்பாக எல்லோரும் நெட்ரு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து விவேக சூட்டாமணி, நிறைய வேர்சஸ் இருக்குது. இதில் என்னென்னா விவேக சூட்டாமணிக்கு நம்ம ரமண பகவான் கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் புஸ்தகத்தை. நம்ம ஒருத்தரும் அதை படிக்கிறதே இல்லை. இது ரமணாசிரமத்தில் கிடைக்கிற புஸ்தகம். விவேக சூட்டாமணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நம்ம ரமணர் நினச்சிருந்தாருன்னா, விவேக சூட்டாமணியில் இருக்கிற அத்தனை ஸ்லோகத்துக்கும், அது 600 ஸ்லோகம், எனக்கு கணக்கு தெரியல, 600 ஸ்லோகத்துக்கும் வருது. இது அழகாக பிக்சர்ஸோடு இந்த புக்கு கொடுத்துருக்கா, ரமணாசிரமத்தில் இருக்குது. இதை வாங்கினேன்னாக்கா படித்தேன்னா நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப பகவான் கொஞ்சம் கவிதை நயமாகவே எழுதியிருக்காரு. பிரிவிழா சமாதியாலே பிரதிபத்தங்கள் இன்றி ஒருமையாய் பிரம்மரூபம் உணரலா மத்தி இலாதேல் சர்வமா மனவிருத்தி சஞ்சலம் ஆதலாலே விரிவுற விரோதமான விருத்தியோ டேலக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி இது ஆத்மபோதத்துக்கு
சங்கராச்சாரியத்தை நம்ம ரமண பகவான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். இந்த மாதிரி வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், இதெல்லாம் வந்து பிரகரண கந்தங்கள். இதுதான் சிருங்கேரி ஆச்சாரியால் தான் நினைக்கிறேன் பிரகரண கந்தங்கள்லாம் மட்டம் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. அந்த மாதிரி கிடையாதுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அப்போல்லாம் இது வசதி இது மட்டும்லாம் கிடையாது. பிரகரண கிரந்தங்களில் ஆச்சாரியால் ஊட்டியிருக்கார் நமக்கு ஞானத்தை. விஸ்ராந்தியாக உட்காந்துக்குவா திருத்ருஷ்ய விவேகம் ஏகஸ்லோகி சங்கரர் எழுதியிருக்கார், ரமணரும் ஏகஸ்லோகி எழுதியிருக்கார். என்ன இதெல்லாம் வந்து கிருதிய குஹார மத்திய கேவலம் பிரம்ம மாத்திரம் அகமகமி சாட்சாத் ஆத்மரூபேன பாதி அப்படின்னு வருது இல்லையா, அது ரமணர் எழுதின ஏகஸ்லோகி. இந்த பிரகரண கிரந்தங்களோட அப்ஜெக்டிவ் சங்கராச்சாரியர் என்னைக்கு எழுதினார்னா, டைம் இல்லாமல் இருக்குது நமக்கு அப்படின்னாக்க ஏதோ ஒரு வேர்ஸ் படிப்பா, அந்த வேர்ஸை மனனம் பண்ணினாலே அதில் ஆத்ம ஜோதிஸ் விளங்கும். அதுக்கு வந்து முதல்ல வந்து நமக்கு என்ன வேணும், பணிவு வேணும். அதோட வந்து கிரேஸை முன்னிறுத்தி புத்திக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, புத்தியில் போய் இதை புரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரியணும். இதை தவிர நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக கோட் பண்ணல. சின்மயா அவளும் சின்மயானந்தாக்கு அவரோட மிஷனில் இருந்து பிற்காலத்தில் தனியாக வந்த சுவாமி தயானந்தா அவளுமே வந்து வேதாந்தத்துக்கு நிறைய உபகாரம் பண்ணியிருக்கா, நிறையா புஸ்தகம் போட்டிருக்கா. நானே அவளோட உரையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இதில் என்ன நொச்சூராச்சாரியா சொன்னதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். இதில் என்ன தோஷம் வருதுன்னா, என்ன நம்ம வந்து இன்டலெக்சுவலாக புத்திபூர்வமாக படித்து அதை உணர முடியாது. அவள் ஸ்தோத்திரிய குரு அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமிக்ஸாக இப்போ வந்து போயின்னு இருக்கார். ஸோ சின்மயானந்தா இருக்கும்பொழுது அவருடைய பாண்டித்யம், அவரோட தேஜஸ், அவர் ரமணர்லாம் வந்து பார்த்துருக்கார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து புத்தியில் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் இதை வந்து ஸ்லோகம் மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி அதை ஸ்லோகமாக கோட் பண்ணி வேதாந்த ஞானம் உரைக்காது உள்ள. இதை நான் சொல்லலை, ரமணர் குஞ்சுசுவாமி வந்து வேதாந்தத்தை நான் சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ண போகிறேன் போய் அப்படின்னு சொல்லும்போது அந்த குறிக்குலம்லாம் எதுக்கு, முதல்ல வேதாந்தம் படிக்கணும்னு தோணும், அப்புறம் சித்தாந்தம் படிக்கணும்னு தோணும், அப்படியே போயிட்டே இருக்கும், அப்புறம் சங்கீதம் கற்றுக்கணும்னு தோணும். நீ வந்த வேலை என்ன, உனக்கு ஆத்மாவை உணரணும். ஆத்மாவை உணர்றதுக்கு 1-2 ஸ்லோகம் போதுமே. ஓம் தத்சதுன்னு ஒரு மகா வாக்கியம் இருக்குது, அதை சொன்னால் போருமே. ஸோ வந்து நம்ம ரமணர் வந்து அழகாக உள்ளது 40 உபதேச உந்தியாரெலாம் கொடுத்துருக்கார். ஆதிசங்கரோட முக்கியமான ஒர்க்கெல்லாம் மொழிபெயர்த்திருக்கார். இது தவிர பகவத்கீதையில் வர ஸ்லோகத்தை மொழிபெயர்த்திருக்கார். ஏன்னா ரொம்ப முக்கியம் சொல்லி நம்மளோட சண்டே சம்ஸ்கிருத பாராயணத்தில் வருது பகவத்கீதை. ஸோ சத்தர்ஷனம் இருக்குது, கணபதி முனி எழுதினது மொழிபெயர்த்தது, உபதேச சாரம் ரமணரே உபதேச உந்தியார் மொழிபெயர்த்திருக்கார். இதெல்லாமும் இப்போ பிரகரண கந்தம் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ என்னென்னா, இது நான் என்ன சொல்ல வரேன், கெஸ்ட் என்னென்னா, படிக்கலாம் வேதாந்தம், கொஞ்சமாக சிரவணம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3-4 ஸ்லோகம் பண்ணிவிட்டு மனனம் பண்ணணும். இதுதான் அரவிந்தோ முதல்ல சொல்லுவாள் எந்த புஸ்தகத்தை படித்தாலும். ஸோ இதை தவிர அரவிந்தோ கூட உபநிஷத்துக்கெல்லாம் மீனிங் எழுதியிருக்கார். ஸோ இதெல்லாம் ரொம்ப கொட்டி கிடக்கிற பொக்கிஷம். நம்ம படித்தாலே ஒன்று சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நம்ம யாரும் சிஸ்டமேட்டிக்காக போய் படிக்கிறதுக்கெலாம் நமக்கு டைம் இருக்கான்னு தெரில. நீங்கள் கோர்ஸ் சேர்ந்து படிக்கிறதுனா படிக்கும். இப்போ நீங்கள் சர்வப்பிரியானந்தாவோட யூடியூப் வீடியோஸ்லாம் கேட்டெல்லாம் ரொம்ப ராமகிருஷ்ணா மடத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கா. அவள் இதுலேயே வந்து உங்களுக்கு கம்பீரானந்தா நிறைய புஸ்தகம் போட்டிருக்கார். அதில் மெயின் ஸ்லோகத்தோட அவர் டிரான்ஸ்லேஷனை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் வந்து நல்லா விளங்கிடும். அப்பா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும். இது வந்து வேதாந்தத்தோட ஒரு பேசிக்ஸை. இதை தவிர உங்களுக்கு அவதூத கீதை, திரிபுரா ரகசியம், ரிபுகீதை, இது எல்லாமே ரமணர் ரொம்ப ரேர். இதெல்லாம் தேவி கலாத்தோரம், அதெல்லாமும் நம்ம ரமண பகவான் வந்து எல்லாத்தையும் தேடி நமக்கு கொடுத்துருக்கார். ஒழிவில் ஒடுக்கம் தமிழில். ஸோ ரமணர் வந்து பண்ணாத காரியமே பண்ணல, சும்மா இருந்துட்டு பகவான் எத்தனையோ பண்ணியிருக்கார் வேதாந்த உலகத்துக்கு. ஸோ அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு ஏன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், வேதாந்தம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குவிக் வீடியோ. கேளாதலிக்கும் முன் கேடல் புகழை கேடு செய்யாதல் ஒருநாச்சலா, நைந்திரி கணியால் நல்நிலை பதத்தில் நாடிக்கொள்ளும் ஒருநாச்சலா, நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவமாக்கி நீ ஆண்டல் ஒருநாச்சலா, என்போரும் தீனரை இன்புற காத்துன்னு என்னாலும் வாழ்ந்தல் ஒருநாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.